இந்த பெயருக்கு ஏற்றது போல் இன எழுச்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கீழே இறங்கிடும்போது கீழே இறங்கல, நம்ம மேலே இருக்கிறது தான் எந்திரிக்கிறோம் அப்படின்றது தான் நான் பார்க்குறது. ஒரு முறை தேர்தலுடைய வெற்றியோ தோல்வியோ மட்டுமே நம்மளுடைய நிர்ணயம் பண்ணுறதில்ல. உண்மையாக நம்மளுடைய உணர்வு வந்து வெளிப்படணும், அந்த இன உணர்வு நிற்கணும், எப்பயுமே தூக்கியிருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிண வேண்டிய நாளாகவும் தான் இதை நம்ம எப்பயுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் இன்னொன்று திருப்பி கேட்குறேன், இந்த கட்சியில் எல்லாத்தோட என்னால் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் காரைக்குடிக்கு மட்டும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் எப்படி ஏற்பட்டது? நான் அதை தான் சொன்னேன், எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் தமிழர் ஒழிக்க முயற்சி செய்கிறாங்கன்றது மட்டும்தான் உண்மை. அது ஆணித்தரமாக அது என்னோட கருத்தில் மூளையில் ஓடி போனது. அது என்னால் என்றைக்குமே மாற்றிக்க முடியாது. நான் தெளிவாக இருக்கேன் அதில். ஆனால் ஒரு விஷயம், இப்போ எல்லாருமே வந்து நாம் தமிழர் அவர் சீமான் அவர்கள் இதுக்கு ஏதாவது பேசலையே, இதுக்கு ஏதாவது பேசலேன்னு கேட்குறவங்கலாம் திரும்ப என்றைக்குமே நம்ம மக்களோட மக்களாக நிற்போம், மக்களுக்காக தான் போராடுவோன்றதை தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றது வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போயாவது அது வரைக்கும் சந்தோஷம். மாற்றத்தை நோக்கி வாக்களித்த மக்கள் அப்படின்றது தான் அந்த அதிகமாக வந்த திட்டம். ஆனால் இதுதான் நமது கட்சி, இதுதான் நமது கொள்கை, இதுதான் நமது நிலைப்பாடு அப்படின்னு எந்த மழையிலையும் எந்த வெயிலையும் அது வந்து பெர்ஃபெக்டான நெல் மணிகளாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த வாக்களித்தவர்கள் தான். இவங்க எந்த காலகட்டங்களில் இது வந்து கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்ல முடியுங்களா, அது அப்போ இதை இன்கரேஜ் பண்ணுறதுக்கான வழி என்ன, இதுக்கான கட்டமைப்பு என்ன அப்படின்றத நோக்கி தான் நம்ம பிரயாணிக்கணும். இது ஏர்மோட்டில் தான் இருக்குது. ஊடகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து விலை போன ஊடகம். அதனால அவங்க இது எல்லாத்துக்கும் இலவசமாக அவருக்கு அந்த இது கிடைக்குது, ஊடக வெளிச்சம் கிடைக்குது. சீமானவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிருந்ததுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இயக்குநர்களுக்குமே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல ஊடகம் திரையை போட்டு மூட தொடங்கி இருக்கிறார்கள். நம்ம அறிவாயுதத்தை தேர்ந்தெடுத்துட்டு களப்பணி இன்னும் சிறப்பாக கொண்டு போய், ஏன்னா நம்ம இன்னும் எங்கே நம்ம தொலைச்சிருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்ம திரும்ப வேலை செய்யணும். எந்த ஒரு விஷயத்த பொருளை வந்து நம்ம இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேட முடியாது. அந்த மாதிரி இது வந்து எப்படி நம்ம மேற்கொண்டு எழுந்து வருவோம் அப்படின்றத அண்ணன் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு இருந்த கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? நலம் சகோ. சார், மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டம் எல்லா வருடம் போல இந்த வருடமும் வந்து சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சொல்லிட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பெயருக்கு ஏற்றது போல் இன எழுச்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கீழே இறங்கிடும்போது கீழே இறங்கல, நம்ம மேலே இருக்கிறது தான் எந்திரிக்கிறோம் அப்படின்றது தான் நான் பார்க்குறது. ஒரு முறை தேர்தலுடைய வெற்றியோ தோல்வியோ மட்டுமே நம்மளுடைய நிர்ணயம் பண்ணுறதில்ல. உண்மையாக நம்மளுடைய உணர்வு வந்து வெளிப்படணும், அந்த இன உணர்வு நிற்கணும், எப்பயுமே தூக்கியிருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிண வேண்டிய நாளாகவும் தான் இதை நம்ம எப்பயுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். தேர்தலில் மிகப்பெரிய சர்க்கிளை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருந்தது. இப்போ மற்ற கட்சி அந்த தொய்வு நிலைக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மீண்டும் தங்கள் களப்பணி வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் வழி அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழருடைய கொள்கை அண்ணன் வந்து எப்படி கொண்டு போகிறாருன்னா, எப்பயுமே அறிவாயுதத்தை கொண்டு தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு தேர்தல் தோல்வின்றதை எப்படி நான் பார்க்குறேன், ஒரு ஆசிரியராக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்குது, பசங்க தோற்று போய்ட்றாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படின்றதுனால ஃபெயில் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுடுவோமா? அவங்கள திரும்ப எப்படி அவங்களுக்கு அறிவூட்டி எப்படி அவங்கள மேலே கொண்டு வர வைக்கணுன்றது தானே ஒரு ஆசிரியரோட முயற்சியாக இருக்க முடியும். அவன் வெறுமனையே வந்து ஏதோ ஒன்று தப்பாக எக்ஸாமில் எழுதிட்டான் போது அந்த ஒரு கேள்வி விளையாட்டாக சொல்லுவாங்க, இந்தியாவின் தேச தந்தை யார் அப்படின்னு சொல்லி. உடனே மகாத்மா காந்தின்னு ஒருத்தவங்க எழுதுறாங்க, அது போல் ராகுல் காந்தின்னு ஒருத்தவங்க எழுதிட்டாங்கன்னா பாதி மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பாதி மார்க் கொடுத்ததுனால என்னென்னா காந்தின்னு எழுதிட்டாருன்னு சரியாயிடுமா? ஏதோ ஒரு பாதி எழுதியிருக்காங்கன்றதுனால அது முறையல்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவை ஊட்டணும் அப்படின்றது தான். நம்ம அறிவாயுதத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு களப்பணி இன்னும் சிறப்பாக கொண்டு போய், ஏன்னா நம்ம இன்னும் எங்கே நம்ம தொலைச்சிருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்ம திரும்ப வேலை செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்த பொருளை வந்து நம்ம இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேட முடியாது. அந்த மாதிரி இது வந்து எப்படி நம்ம மேற்கொண்டு எழுந்து வருவோம் அப்படின்றத அண்ணன் திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி தான் நம்ம செயல்படும். குறிப்பாக இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு வரலாமே சார், கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்து பெற்றிருந்தது. இப்போ அது அப்படியே பாதியாக குறைச்சி கிட்டத்தட்ட இப்போ 19,72,000 வாக்குகளை தான் வச்சுருக்காங்க. 4% குறைஞ்சிருக்கு, 8.2. இது நாம் தமிழ் ஒரு வீழ்ச்சியாக பார்க்குறீங்களா எப்படி? இல்லை எப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் இன்னைக்கு நேற்றுக்கு சொல்கிறதில்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவே இதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஒரு கட்சி
8% அளவுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும்போது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாநிலங்களவை தேர்தலில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான தேர்தல்லையே அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னு சொல்லும்போது நம்ம இயல்பாக நமக்கு என்ன தோணும்னா, நாம் தமிழர் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு தோணும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ஒரு மாறுதல் மட்டுமே வேணும், மாற்றம் மட்டுமே வேணும் அப்படின்ற மாதிரி நினைத்த மக்கள் அப்படின்னு மற்ற ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்க. நான் அப்படி பார்க்கல. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் நான் பலமுறை இங்கே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நிகழ்ச்சியில் வந்து இவர் தொடர வேண்டும் என்று நினைத்தினால் 8க்கு ஓட்டளிங்கள்னு போடுவான், 9க்கு ஓட்டளிங்கள், உடனே அப்படியே ஓட்டு மேலே ஓட்டு இந்த போடுவாங்க. அந்த தனியார் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ திட்டமிட்டோ அது எனக்கு தெரியல. ஆனால் அது தழுவதால் ஏற்படக்கூடியது என்னென்னா, தனி மனித ஈகோவாக மாறி போயிடுது. எப்படி தனி மனித ஈகோவாக மாறி போயிருக்குன்னா, இவருக்கும் ஸ்டாலின் சார்னு இவர் சொன்னவும், அங்கிள்னு சொன்னதை அவர் காயமாக எடுத்துக்கிட்டதையும், இவர் சாருன்னு சொல்லி அதை உடனே சரி பண்ணதையும், கடைசியில் அவர் வந்து இந்த ஆக்ஷன் மாற்றுற லெவலுக்கு அவங்க கொண்டு போய் விட்டுருக்காங்கன்றது மாதிரி நான் பார்க்குறேன். அது எப்படின்னா, மோகம் இல்லை, நான் ரசித்தவர் வெல்ல வேண்டும். அப்படி அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவர் ஜெயிக்கணும்னு நான் மாற்றி யோசிக்கிறேன். இவரை நம்ம வெளியேற்ற வேண்டும்னு நினைத்தா ஒரு பட்டனை வைங்கன்னு சொல்லும்போது தான் அந்த வெளியேற்றுதல் நடக்கும். அதற்கான வாய்ப்பு இந்த அமைப்பு முறையில் இல்லை. இதை தான் நாம் தமிழர் எல்லா வகையிலுமே என்ன சொல்கிறோம், அரசியல் அமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறோம். இது மக்களுக்கு போய் சேரல. நான் என்ன திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்கணும். என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? நம்ம வந்து மேடை தோறும் போய் என்ன சொல்கிறோம், இந்த திட்டம் இருக்குது, நீர் மேலாண்மை இப்படி செய்வோம், விவசாயம் இப்படி செய்வோம், மீனவருக்கு இப்படி செய்வோம், மரம் வளர்ப்போம், இந்த மாதிரி திட்டங்களை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க இலவசங்களை சொன்னாங்க. இப்போ ஒரு நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, நானும் பல தடவை சொல்லியிருக்கேன், 6 எரி உருளைகள் 6 கேஸ் சிலிண்டர்ஸை ஃப்ரீயாக தரேன் அப்படின்னாரு. இன்றைக்கி 6 எம்எல்ஏக்காக தடுமாற நிலைமையில கொண்டு வந்து மக்கள் நிறுத்திட்டாங்களான்னு தெரியல. என்கிட்ட நண்பர்கள் சில பேர் பேசும்போது கேட்குறாங்க, நலம் விசாரித்து பேசுகிறாங்களா, துக்கம் விசாரிக்கிறாங்களா, எனக்கு இன்னும் புரியல. எப்படி கேட்குறாங்கன்னா, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, இல்லை உங்கள் நாம் தமிழர் இப்படி, நீ என்ன பண்ண, நான் அதான் அந்த மௌனம் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே ஒரு பாவம், சரியா, அவர் பாவம் எப்படின்னு. ஆனால் 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட அவர் வெல்லல. விஜய் அவர்களை சொல்கிறேன். அப்போ அந்த 8 மாவட்ட மக்களுக்கு நல்லது நடக்காதா, நல்லது செய்ய மாட்டாங்களா, இவர் எல்லாருக்குமே தெரிந்தவரா? நான் இன்னொன்று திருப்பி கேட்குறேன், இந்த கட்சியில் எல்லாத்தோட நான் என்னால் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் காரைக்குடிக்கு மட்டும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் எப்படி ஏற்பட்டது? நான் அதை தான் சொன்னேன். எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் தமிழர் ஒழிக்க முயற்சி செய்கிறாங்கன்றது மட்டும்தான் உண்மை. அது ஆணித்தரமாக அது என்ன கருத்தில் மூளையில் ஓடி போனது. அது என்னால் என்றைக்குமே மாற்றிக்க முடியாது. நான் தெளிவாக இருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கூட பாருங்கள், திமுகவும் அதிமுகவுக்கும் ஒன்று சேர்ந்துருமோன்னு ஊடகங்கள் பேசுது இல்லையா? அப்புறம் சிபிஐயும் ஏடிஎம்கேக்கு பின்னாடி இருந்த அவர் கேஎஸ் அவர்கள் அந்த பாச்சாத்தி சம்பவங்கள் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்களான்ற மாதிரி பேசப்படுது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போது தெரியல. நான் திருப்பி சொல்கிறேன், அறிவாயுதத்தை எடுத்திருக்கிறோம். மக்கள் எல்லாருமே இப்போ நான் சரண், நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் 5 பதில் சொல்லணும். டக்குன்னு சொல்லணும், 5 பதில் சொல்லணும், சரிங்களா? யோசிக்கவே கூடாது. 3 2 5 4 1 5 6ல் 1 போனா 5 7ல் 2 போனா 5 10ல் 5 போனா 5 2 2 4. ஏன் நீங்கள் மாத்துறீங்க? ஏன்னா உங்களுக்கு அறிவு சிந்திக்கிற சக்தி இருக்கு. நான் 5 தானே சொல்லணும்னு சொல்லிட்டு 5 அப்படின்ற கதை தான் இன்னைக்கு தேர்தலில் வந்திருக்கு. நம்மால் ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணும்? ஆஹா, அதை மறந்துட்டோமே. அந்த இடம் தான் இப்போ மக்கள் யோசிப்பாங்க. எப்போ யோசிப்பாங்கன்னா, நீங்கள் கடனில் நாடு இருக்குது, காமன் மேனுடைய ப்ராப்ளம் சார். காமன் மேன் அப்படின்றவங்களுக்கு இயல்பாக என்ன தெரியுமா, ரோட்டில் வரும்போது மேடு பள்ளம் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது, மரம் இல்லை, செடி இல்லை, தண்ணி இல்லை, காற்று இல்லை, இதெல்லாம் தான் அவங்களுக்கு அரசு இதெல்லாம் செய்யுதுன்னு கூட தெரியாது. உண்மை அதுதான். அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி நினைக்கல. யாரோ முதலமைச்சர் எங்கேயோ இருக்காங்க, என்னமோ செய்வாங்க, அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம மாற்றணும்னு சொன்னால், அது கோடானு கோடி மக்களை, நான் வெறும் கிளாஸில் ஒரு 40 பேரை மாற்றுறதுக்கு நான் ஒரு சமயம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். அடிக்கடி எனக்கு அந்த கம்பேரிஷன் பண்ணுற எண்ணம் வரும். ஒரு ஆளோட ஒப்பு ஆய்வு செஞ்சு பார்க்குறேன். திரையில் யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே தெரியணும், ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ என்னுடைய காணொலியை இங்கே ரசிகர்கள் பார்க்குறாங்க, அரசியல் கருடன் இவங்க பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய 4 நிமிஷத்தை நான் கடத்திடுறேன், உங்களுடைய 4 நிமிஷத்தை நான் திருடிடுறேன். ஆனால் அது உங்களுக்கு பயனுள்ள தகவல், உங்களுக்கு பிடித்த தகவலை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு எதாவது பணம் கொடுக்குறீங்களா காணொலி பார்க்கறதுக்கு? இல்லை. ஆனால் 2 மணி நேரம் ஒரு நடிகன், அதுவும் பிம்பத்தில், வெறும் ஸ்க்ரீனில், இருட்டில், பக்கத்தில் இருக்கிற யாரு கூட தெரிய லைட் அனுப்பிச்சிடுவான், அந்த ஸ்க்ரீனில் அவர் பேசுகிறத நம்பி நீங்கள் 200 500 1000 கொடுத்து தான் பார்த்தீங்க. பார்த்துட்டு அவர் கிடைக்கிற ஆவரேஜ் வியூ டியூரேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, AVD 2 மணி நேரம்.
வெறும் ஒரு திரையரங்கத்தில் 100 பேர் பார்த்துருந்தா கூட 2 மணி நேரம் இன்ட்டு 100 உங்களுக்கு 200 மணி நேரம், கிட்டத்தட்ட 10 நாள் ஒரு பிரச்சாரத்தில் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிடறாரு. 20 வருஷம் இந்த திட்டமிடுதல் தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்துட்டாங்க மக்கள்னா, இவர் ஜெயிக்கணுமா, இது அமெரிக்கன் சிஸ்டம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்படியான முழுமையான ஆட்சி முறை மாறினதாகவும் தெரியல. இப்போ கூட அவர் ஏதாவது ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்தாரா, மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஏதாவது இல்லை. அப்புறம் எப்படி அது இது இன்னும் கட்சி நம்ம நம்புகிறோம். கரூரில் அவர் ஜெயிச்சாரா? இல்லை. அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? அதாவது மக்கள் எல்லாம் சென்னையில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் இதை தான் திருப்பியும் சொல்கிறேன். சென்னையில் பிரியாணிக்கு க்யூவில் நிற்கிறவங்க, ரேஷன் கடையில் நிற்கிறவங்களோட பார்த்துருக்கேன். இவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, இந்த சொஃபிஸ்டிகேட்டட். ஆனால் ஒன்று நினச்சி இதெல்லாம் சந்தோஷப்படுறேன் சார். என்ன மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இவங்களை ஒரு நாள் நம்ம புத்திசாலி ஆக்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு இந்த தேர்தல் முடிவு. குறிப்பாக இப்போது தேர்தல் முடிவில் 108 தவக வின் பண்ணியிருக்காங்க, மெஜாரிட்டி அமையலை. இருந்தாலும் இப்போதைக்கு அதிகமாக சீட் வச்சுருக்கக்கூடிய அவங்க தான் ஆட்சி அமைக்கலாமா இல்லை ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஆளுநர் அதற்கான பதவியேற்பை வந்து மறுக்கிறாரு. தமிழகத்தில் ஆளுநர் தேவையான்றது பல நாட்களாக இருக்கக்கூடிய கேள்வி. ஆளுநரோட இந்த நிலைப்பாதை எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியுமே குரல் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பகுதிக்கு நான் வரதுக்கு முன்னாடி இந்த 108ல் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சர்ச்சில் முட்டி போட்டு போனது நமக்கு தெரியும். அதுமாதிரி வேல் எடுத்து முருகன் கோயில் போனதும் தெரியும். பெரியாருடைய அனைத்து கொள்கைகளையும் கடவுள் மறுப்பை தவிர நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசினாருன்னு தெரியும். அதனாலேயோ என்னமோ அவருக்கு 108ன்ற ஒரு ஸ்பெஷல் நம்பர் வந்து சேர்ந்துருக்குன்னு நான் பார்க்குறேன். 108 குடம் பால் குடம் எடுத்தேன்னு சொல்லுவாங்க, 108 வாட்டி இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் அதில் 1 மைனஸ் பண்ணி தான் ஆகணும். 107ன்றது தான் மொத்த சீட். ஏன்னா அவர் 2 தொகுதியில் போட்டுருப்பார். நீங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் சொல்ல, அவருக்கும் 2ன்ற எண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் போல இருக்குது. அவர் ஜோசியத்தை நம்பியிருக்கிறாருன்றது தெரியும். முதல்ல அவரை போய் காலையில் 7:30 மணிக்கு பார்த்தது அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் தான். அப்போ பெரியார் சொன்ன கடவுள் நம்பிக்கையில் இந்த மூட நம்பிக்கையை அவர் ஏற்றுக்கிறாரான்றதெல்லாம் வெளிப்படுத்தணும். ஆனால் இதெல்லாம் மக்கள் நம்ம சும்மா கேட்போம். இப்போ கூட பாருங்க, அவர் ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியலனா கூட மக்கள் எப்படி திரும்ப சொல்லுவாங்க, பாவம் முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாத்தையும் கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, இவரால் அதனால பண்ண முடியலன்னா நம்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு மோகத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்பு சட்டப்பூர்வமான வாய்ப்பு. இந்த எதிர்கட்சிகள் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம வந்து 118 சீட்டு வச்சிருக்கிறோம், 118க்கு மேலே வச்சிருக்கோம்னா கேட்கறதுக்குன்னா போய் கோருதல் என்பது முறை. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 118 இருக்கு, என்கிட்ட 130 கூட இருக்கலாம், 150 இருக்கலாம். நான் நேராக போய் ஆளுநர்கிட்ட ஐயா எனக்கு வந்து அறுதி பெரும்பான்மை இருக்கிறது, எனக்கு வந்து ஆட்சி அமைக்க சொல்லுங்கன்னொன்னே அவர் ஓகே இந்த சீட்டை பார்க்குறாரு, ஆட்சி அமைங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். இதுதான் இயல்பு, இதுதான் சட்டம், இது மேலே ஒன்றும் இல்லை. இப்போ இது இல்லை அப்படின்னும் போது யாரோ ஒருத்தவங்க போய் கோரிக்கை வைக்கணும். அவர் போய் கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கை வைக்கும்போது என்கிட்ட 118 இருக்குன்னு சொல்லி வைக்கிறது தான் பழைய மெத்தடு. அதாவது எப்பயுமே இயல்பில் இருக்கக்கூடியது. இவர் போய் எப்படி வச்சிருக்கிறாரு, என்கிட்ட 118 இல்லை அதை சொல்லாமல் எனக்கு 34% இருக்குது அப்படின்னு போய் வைக்கிறார். அப்போ இயல்பாக ஆளுநருக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி 118 இருக்கான்றது. அப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் இன்டர்வியூ மாதிரி தான், இது லாஜிக்கல் பாயிண்ட் தான். அப்போ சட்டப்படி நீங்கள் வந்து 118 கொடுக்கல, அப்போ நீங்கள் வெறும் 35ன்னு சொல்லிங்க, நீ 118ஓட வாங்க, நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிட்றேன். ஏன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம், மக்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அரசாக இருக்கணும் திரும்ப அப்படின்றதுனால இந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்றோம். கான்ஸ்டிடியூஷனில் ஆளுநருக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் வேணுமா வேணாமா, கான்ஸ்டிடியூஷனில் மாற்றம் வரணுமா, அதை பற்றிய நிலைப்பாடு எதுவுமே தெரியாத தாவக ஃபேன்ஸு, டிவிகே ஃபேன்ஸு, நான் அவங்கள தொண்டர்களே சொல்ல மாட்டேன், டிவிகே ஃபேன்ஸ் தான் கடைசி வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த ஃபேன்ஸ் யாருக்குமே அதாவது தலைவர்களுக்குமே கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்போ அவர் அதை இவங்க மைலேஜ் பார்க்க தான் பார்ப்பாங்க, விசிகேவோ சிபிஎம்மோ அப்படி தான் மைலேஜ் பார்ப்பாங்க. எனக்கு வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஒரு டவுட் ஒன்று இருக்கும், ஏன்பா இவர் மெஜாரிட்டி இருக்காரு, அதிகமாக சம்பாதிச்சு, மெஜாரிட்டினா அதிகமாக தனிப்பெரும்பான்மையோடு இருக்காரு, ஏன் இந்த கூட இருக்கிறவங்கலாம் வெளியில் இப்போ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ கூட ஆதரவு தெரிவிக்கிறேன்ப்பா, விஜய் ஏதாவது தப்பு பண்ணால் அப்போ நீங்கள் வேணுங்க அது ஒரு சாய்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஆனால் சட்டத்துப்படி அரசியல்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா பணம் அங்கே வந்து பல முதலைகள் இருக்கும், அவங்களுக்கு வந்து அரசியல் பண்ணுறது தான் அரசியலே, அதுதான் நமக்கு தெரிஞ்சது. அப்போ இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாக்க தவறான பிரயோகம் ஆகிடக்கூடாது. ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவார், தப்பான திட்டமிட்டா விட்ரா பண்ணுங்க அப்படின்னு பேச தோணும். நானும் மாணவனாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் தோணி இருக்க யோசிச்சிருக்கேன். ஆனால் இயல்புக்கு அது பொருந்தாதது. அறுதி பெருமையானதாக தான் வர முடியும். ஆனால் இவர் வந்து அடுத்த முறை திரும்ப ரீஎலெக்ஷனுக்கு அவர் ஆப்ட் பண்ணுவாரா, இல்லை இங்கேருந்து ஹார்ஸ் ட்ரேடிங் குதிரை பேரங்கள் நடக்குமா அப்படின்றது தெரியல, பார்க்கணும். குறிப்பாக சீமான் அவர்களை டேக் பண்ணி சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் ஏன் குரல் கொடுக்க மாட்டுறீங்க அப்படின்ற விஷயத்தில்
டிவிக்கோட தொண்டர்கள் வந்து பேச தொடங்கியிருக்காங்க. ஆனால் பாதிக்கப்படக்கூடிய விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஆளுநர் எதிர்த்தோ மத்திய அரசு எதிர்த்தோ எதுவுமே பேசாமல் இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் என்னுடைய கருத்து நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. என்னுடைய கருத்து ஏன்னா எனக்கு ஒரு ஐயா இருந்துக்கிட்டே இருக்கும். 2013-14 பிஜேபியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, RSS சங் பரிவார் அமைப்புகளுடைய திட்டமிடுதலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தெரியும். அவங்க இன்னைக்கு களத்தில் வேலை செய்கிறாங்கன்னா 15 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடியதான் வேலை செய்வாங்க. நான் 2013-14 காலகட்டங்களிலேயே மோடி அவர்கள் விஜய் சந்திப்பில் நான் எனக்கு சில ஐயப்பாடுகள் என்றைக்குமே இருந்திருக்குது. அதன் பின்னாடி நடத்தப்பட்ட நிகழ்வு யாருமே தெரியாத தகவல் இல்லை. நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறான்னு தெரியல. ரஜினி அவர்கள் வந்து ஸ்டாலினை சந்தித்ததாக கூட நியூஸ் இருக்குது. 2 நாள் முன்னாடி இரவு நேரங்களில் போய் பார்த்து சில விஷயங்கள் பேசியிருக்கிறதா நியூஸ் இருக்கு. இதெல்லாம் எதை காட்டுது, வெளிப்படுத்துது? அப்ப விஜய் அவர்கள் எப்பயுமே பிஜேபிக்கு எதிராக சத்தம் போடுற மாதிரி போடுறது. இதுக்கப்புறம் என்ன, நீங்களும் உள்குத்துன்னு அவங்க பேசிக்க வேண்டியது. இது இவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், இப்ப எல்லாருமே வந்து நாம் தமிழர் அவர் சீமான் அவர்கள் இதுக்கு ஏதாவது பேசலையே, இதுக்கு ஏதாவது பேசலையேன்னு கேட்கறவங்க எல்லாம் திரும்ப என்னைக்குமே நம்ம மக்களோட மக்களா நிற்போம், மக்களுக்காக தான் போராடுவோன்றதை தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றது வரைக்கும் அட்லீஸ்ட் இப்பயாவது அது வரைக்கும் சந்தோஷம் தான். குறிப்பாக அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது 19 லட்சம் பேர் இருக்காங்க இன்னும் நம்ம பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா, இல்லை நம்மளை விட்டு பல பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா? இல்லை, எப்படின்னா மென் மே கம் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்றது ஒரு பழக்கம் இருக்குது. எல்லாருமே ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னால ஒரு டீச்சர் ஒருத்தர் பாடம் தரேன். என் வாழ்க்கையில் வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன். நான் போர்டில் திரும்பி இப்படி எழுதும்போது பசங்க கதமலை பேசிட்டு இருப்பான். நான் திரும்ப இந்த பக்கம் போர்டில் எழுதுனோடனே அப்படியே கதமலை பேசிட்டு இருப்பான். அப்போது நான் இந்த பக்கம் போர்டு அப்படி நிறுத்தி அப்படி திரும்பி பார்த்துட்டு அவன் கதமச்சான்னு பேசிட்டு இருக்கிறான். ஒரு பாட்டு ஏதோ பாடிருக்கேன், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுறான். நானும் அவங்களோட சேர்ந்து எப்போடு நானும் டான்ஸ் ஆடி பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த வகுப்பு நல்லா இருக்கும். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அந்த கூத்தாடியான அந்த ஒரு மொமெண்ட்டை டீச்சரால் பண்ணிட முடியாது இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது மாற்றத்தை நோக்கி வாக்களித்த மக்கள் அப்படின்றது தான் அந்த அதிகமான அந்த திட்டம். ஆனால் இதுதான் நமது கட்சி, இதுதான் நமது கொள்கை, இதுதான் நமது நிலைப்பாடு அப்படின்னு எந்த மழையிலையும் எந்த வெயிலையும் அது பெர்ஃபெக்டான நெல் மணிகளாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த வாக்களித்தவர்கள் தான். இவங்க எந்த காலகட்டங்களில் இது வந்து கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது. அப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி என்ன, இதுக்கான கட்டமைப்பு என்ன அப்படின்றத நோக்கி தான் நம்ம பிரயாணிக்கணும். இது ஏறுமுகத்தில் தான் இருந்திருக்கு. 1% தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம தோத்தோன்னு இது தோல்வியே கிடையாது. நம்ம பட்ட அவமானத்துக்கும் இன்னல்களுக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. டாக்டர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்கு. நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி தொப்பை நிறையா இருக்குது, நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். 30 நாளில் தொப்பை குறைப்பது எப்படி, 1 year 6 months தொப்பை குறைப்பது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அவர் சொல்கிறாரு, தொப்பை நீ எவ்வளோ நாளில் வளர்த்தாடுங்க? 10 வருஷமாக சாப்பிட்டு வளர்த்தேன். 10 வருஷம் வளர்த்த தொப்பை நீ எப்படி 6 மாதத்தில் குறைப்ப? அதை நீ நம்புற? அதுக்கு உட்காந்து யூடியூப் சேனலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற. ஆமாம்ல, அதே மாதிரி 60 ஆண்டுகளாக கல்வி கேடுகெட்டு போயிடுச்சுன்னு நினச்சி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் மற்ற திராவிட கட்சிகளும் பெருமைப்படணும். ஏன் உங்க கல்வி முறை தான் இன்னைக்கு கொண்டு வந்து யாரை உட்கார வச்சிருக்குது? நல்ல அற்புதமான விஜய் அவர்களை மேடையில் சிஎம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. கல்வி முறை கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா, மாணவன் படிச்சிருந்தான்னா இயல்பா மற்ற கேரளாலாம் பாருங்க, லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. அங்கெல்லாம் நடிகர்களாக இருக்காங்க. அரசியலுக்கு வரணும்னா அரசியலுக்கு வந்து அது தன்னை நிரூபித்து அதுக்கப்புறம் தான் வெளில வருவாங்க. இங்கே வெறும் மோகம். இது வந்து எதில் கொண்டு போய் விடும்? அவங்க ஆட்சி அமைப்பு பார்க்கும்போது தான் தெரியும். எல்லாரும் கேட்டாங்க, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாமேப்பா. இப்போ வாய்ப்பு கொடுத்து பார்க்குறதுக்கு இதுனேப்பா இது இப்போ எல்கேஜி பரிசா 5 வருஷம் ஒரு தவறான முடிவு பொருளாதாரத்தை சீரழிச்சு விடும். அதனால் இப்போ அண்ணன் பின்னாடி நிற்கக்கூடியவங்க எல்லாரும் ஸ்திரமாக இந்த கொள்கையில் நிற்கக்கூடியவங்க. இப்போ எப்படின்னா அரசியல் புரிதல் இருக்கும், எப்படி செயல்படுத்தணும்னு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேர் தெரியாத ஒரு நடிகர் ஸ்ரீநாத், நான் பேரையே சொல்கிறேன். அவர் ஏதாவது என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு அவருக்கு தெரியுங்க, எல்லாம் தெரியுங்க. நீங்கள் நம்ப வேண்டியதாங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார். நான் ஆட்டோ ஓட்டுநர்களை தப்பாக சொல்ல, ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் ரைட்டில் சிக்னலை போட்டு லெஃப்ட்டில் திரும்பி யூ டர்ன் போட்டுட்டு பல ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா அங்கே எப்படி இருக்க போகுது? முதல்ல ஒரு ஆட்டோ டிரைவரே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி இருக்குது. அது வேறு. அது அங்கே மட்டும் இல்லைங்க, அது நிறைய பேர் எம்எல்ஏஸை தோண்டி எடுத்து பார்த்தா அது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்றது நமக்கு தெரியும். அது ஏற்கனவே பார்த்தோமே, அந்த பெண் ஒருத்தவங்க வந்து இது நிற்கிற காலம் நம்ம மறைக்கப்படுவோம். ஊடகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து விலை போன ஊடகம். அதனால அவங்க இது எல்லாத்துக்கும் இலவசமாக அவருக்கு அந்த இது கிடைக்குது, ஊடக வெளிச்சம் கிடைக்குது. சீமானவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிருந்ததுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இயக்குநர்களுக்குமே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல ஊடகம் திரையை போட்டு மூட தொடங்கி இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த தேர்தலில் சில தமிழ் தேசியவாதிகள் தாவேக ஆதரிச்சுல சில கருத்துக்கள் வந்து பரப்பிட்டு வந்தாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா காங்கிரஸ் கூட தாவேக, ஒரு நிமிஷம், தமிழ் தேசியவாதிகள்லாம் திருமாவர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் தாவேக ஆதரிப்பாங்க அப்படி அந்த மாதிரி? இல்லை தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு பேசியிருந்த பல பேரை வந்து தாவேக ஆதரிச்சிருந்தாங்க.
இப்போது காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வச்சிருக்கிறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வச்சது? இது நம்மளோட பழைய காணொலி பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம், காங்கிரஸ் வேண்டான்றது தான் விஜயோட நிலைப்பாடாக இருந்தது, தனியாக இருக்கணும்னு. வலை விரித்து பார்ப்போம் வந்தால் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க வரத்துக்கு தெளிவாக இல்லை. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அப்படின்ற மாதிரி இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிறது தான் ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜியாக மாறி போச்சு. இப்போ கூட அவர் சைட்லேருந்து அறிவிப்பு வரல, வேற யாரோ வச்சு தான் இவங்க வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. இது பின்னாடி ஒரு பெரிய துரோகம் இருக்குன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறாரு. அண்ணனுடைய காணொலி நீங்கள் எடுத்து போடலாம். இடையே இவங்களும் எல்லாருமே ஒன்று தாண்டா, உன்னை ஏமாத்துறாங்கடான்னு வீழ்த்தப்பட போறீங்கடான்னு அதே மாதிரியே வீழ்த்திருக்காங்க. இது இப்படி தான். இதுக்கப்புறம் இந்த இப்போ விசிக உள்ளே வர முடியுமா, சிபிஎம் உள்ளே வர முடியுமா, இந்த 2 சம்பவங்களுக்கு இடையில அவங்க எப்படி செய்ய போகிறாங்க, இதெல்லாம் அப்படியே போயிடும் காலப்போக்கில். விசிகா கம்யூனிஸ்டுகள் ஆல்ரெடி காங்கிரஸ் கூட்டணி தானே இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணி இப்போ இந்த பக்கம் கேஎஸோட தனி வரும்போது இந்த பாஜகவை எதிர்த்து அப்படின்னு இவங்க கொண்டு வராங்க இல்லையா. அப்போ விசிகோட நிலை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக காங்கிரஸோட இருக்கோம், நாங்கள் மதச்சார்பின்மை பேசணுன்றதுக்காக வேற பாஜக வந்து சனாதன சக்திகள் வந்துடக்கூடாது, சரியா சொன்னீங்க, வந்துடக்கூடாதுன்றதுக்காக உள்ள வந்தோன்னு சொல்றாரு. அப்போ இவர் இப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய பேர் இயக்கம்ன்றனால இங்கே வந்துடுறேன், சனாதனத்தை எதிர்த்து நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து டிஎம்கே என்ன ஒன்று நினைக்கிறீங்க? வசதியாக போச்சு, 2 மினிஸ்டர் அங்கே வாங்கிக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அங்கே அவங்களுக்கு தேவையான அங்கே எம்பி சப்போர்ட் கிடைக்குது. பிஜேபி இன்னும் கொஞ்சம் அறுதி பெரும்பான்மை அங்கே இன்னும் மாநிலங்களவையும் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஒரு இடத்துல அவர் யோசிப்பார். விசிகே இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. என்ன பொசிஷன், இங்கே நின்னாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது கூட்டணியில். மறுதேர்தல் வருமானது தெரியல. காங்கிரஸ் அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இந்த லீடர்ஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடையாது. அவங்களுக்கு ரீஎலெக்ஷன் காங்கிரஸோட வச்சாங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு டிவிகேவுக்கு வந்து அது ஒரு செட்பேக்காக தான் இருக்கும். பின்னாடி வந்து அப்போ காங்கிரஸோட திரும்ப அவங்க அலையன்ஸ் வச்சு எத்தனை சீட்டில் போட்டி போட்டு இந்த மாதிரிலாம் வரும். அது செட்பேக்காக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். பல்லர்களுக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி.